ஹாய் கைஸ். ஹாய் கைஸ். இன்னைக்கு 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 இந்த எபிசோட்ல ஒரு புடி நம்ம பார்க்க போற திரைப்படம் ரொம்ப எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்து காத்திருக்கிறது. ரொம்பன்னு சொன்னதுல ஒரு உள்குத்து இருந்த மாதிரி இருந்துச்சு. தியேட்டர் ரிலீஸ் ப்ரொடியூசர் ரொம்ப டீம்ல இருந்து அப்படிங்கிற டீம்ல இருந்து எல்லாருமே காத்திருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 6 மாசம் போராட்டம் கழிச்சு வந்த ஒரு திரைப்படம். ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயினா இருந்திருக்க வேண்டிய ஒரு படம். எஸ், அதை பத்தி நம்ம பேசலாம். நான் வச்சிருக்கேன் அதுக்கு. சோ நல்லா இருந்துச்சா இல்லையா அதான் பட் அத பத்தியும் பேசலாங்க. அதை பத்தியும் பேசுறேன். சோ எஸ், சோ இளைய தளபதியோட நடிப்புல ஹெச்வினோட டைரக்ஷன்ல அனிருத்தோட மியூசிக்ல வந்திருக்க ஜனநாயகன். தளபதி விஜய், அமிதா பைஜு, பூஜா ஹெக்டே, பாபி தியோல் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே பேசலாம். பிரகாஷ் ராஜ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. கௌதம் வாசுதேவ் மேனன், நிலா ரவி, இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. படம் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு நம்ம டீப்பா குதிக்கிறதுக்கு முன்னாடி ஆமா படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? பார்க்கலாம். கதை என்ன? இதெல்லாம் ரொம்ப ஓவர் சொல்லி. சரி, படத்தோடைய கதாநாயகன் விஜய் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து ஜெயில இருக்காரு. சரி, ஏதோ வில்லனால ஜெயில இருக்காரோ இல்ல ஏதாச்சும் போராட்டம் அது இது பண்ணி ஏதாச்சும் அப்படி ஜெயில இருக்காரு அப்படின்னு பார்த்தா அதான் கிடையாது. அவங்க அம்மா ஒரு காரணமா இருக்கிறதுனால அவர் ஜெயில இருக்காரு. அதுவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா அந்த டோனை செட் அவுட் பண்ணுச்சு, எதனால அவர் வந்து ஜெயில இருக்காரு அப்படின்ட்டு. ஆமா. ஸோ இவருக்கு வந்து இவங்க அம்மாவை பார்க்கணும், உடம்பு சரியில்லாம இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு கட்டாயம் இருக்கிறப்போ, கூடிய சீக்கிரத்துல உன் நன்னடத்தையில தான் நீ ரிலீஸ் ஆயிடுவேன், பட் ஆனா பரவாயில்ல நீ உங்க அம்மாவை போய் பார்த்துட்டோம் அப்படின்ட்டு ஜெயிலரா இருக்க கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து ஒரு ஹெல்ப் பண்றாரு. இவரும் போயிட்டு அவங்க அம்மா பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு வராரு. வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் நாள்ல ரிலீஸ் ஆயிடுவார். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் மேனன் வீட்டுக்கு போறாரு. ஏன்னா ரொம்ப ஜெயிலில் க்ளோஸாக இருக்கிறதுனால ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படின்ட்டு போறாரு. பட் ஜெயிலில் இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கௌதம் மேனனோட பொண்ணு கூட ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும். ஸோ அப்படியே பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே போகலாம் அப்படின்ட்டு போறாரு. ஸோ அப்போ பேசிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை எப்படி ஒரு நல்ல ஆர்மி ஆக்கணும், இவர் ஒரு நல்ல போலீஸா இருக்காரு, இவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவர் பொண்ணும் ப்ரௌட் ஆக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசைப்படுறாரு. ஒரு சின்ன வேலை வர்றதுனால விஜய் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுனால இவரும் போறாரு. எதிர்பாராத விதமா இவர் இறந்து போக, அதற்கப்புறம் இந்த பொண்ணை பார்த்துக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி விஜய்க்கு வர, அதுக்கப்புறம் இந்த பொண்ணை அவர் எப்படி பார்த்துக்கிட்டாரு, அவங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி இவரால அந்த பொண்ணை ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரா ஆக்கி நேஷனையும் சரி அவங்க ஃபாதரையும் சரி ப்ரௌட் ஆக்குனாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோடைய மீதி கதை. எஸ். ஸோ படத்தோடைய பாசிட்டிவ்ஸ் நன் அதர் தென் இளைய தளபதி விஜய். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்லுது, ஒரு எப்போதும் மாதிரி உள்ள ஒரு லுக் தான், பட் இதுல ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு. ஒரு நல்ல ஒரு சால்ட் அண்ட் பெப்பர்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் ஒரு யூனிக்கான ஒரு லுக் ஒன்று கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஏன்னா இவர் பொண்ணு அப்படிங்கிறதுனால இவர் கொஞ்சம் வயசானவங்களா காமிக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு லுக் வந்து த்ரூ அவுட் தி மூவி வந்து நல்லா பயங்கரமா இருந்துச்சு. எக்ஸாக்டா தெரியல, தப்பா சொல்லியிருந்தேன், சாரி. ஸோ அரௌண்ட் ஒரு 50 இயர்ஸ், ஓகேவா? ஸோ 50 இயர்ஸ்ல இந்த மேன் கொண்டு வர ஒரு கரிஸ்மாவா இருக்கட்டும், ஏதாச்சும் தளபதி கச்சேரி டான்ஸ் ஸ்டெப், இந்த ஆரா சொல்லு. ஸோ அந்த கொண்டு வர அந்த மேஜிக், அந்த டான்ஸ் ஸ்டெப்ஸா இருக்கட்டும், அந்த விஜயோட ட்ரேட்மார்க்கான அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸா இருக்கட்டும், அந்த ஒரு மாஸ் சீனை எலிவேட் பண்றது, ஒரு பிஜிஎம் பின்னாடி பிளே ஆகும்போது அந்த எலிவேஷன் சீன்ஸ்ல விஜயா காமிச்சிருக்கிறது வந்து லைக் வேற லெவல். ஆமா. ஸோ உண்மையா சொல்ல போனோம்னா சிங்கிள் ஹேண்டடா இந்த படத்தை ஒரு என்னதான் வில்லன் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் பிரகாஷ் ராஜ் மாதிரி லைக் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இருந்தாலுமே ஆமா சிங்கிள் ஹேண்டடா இந்த படத்தை எடுத்துட்டு போயிருக்காரு ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும். ஆமா, which is a very good thing. ஸோ இதுக்கு 1% கூட குறைச்சல் இல்லாம கடைசி படம் எங்க அண்ணனுக்கு வந்து நான் வந்து வேற மாதிரி ஒரு மியூசிக் பண்ணி தருவேன் அப்படின்ட்டு அனிருத் களமிறங்கியிருக்காரு. அதுல கண்டிப்பா ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன். தளபதி கச்சேரி உண்மையிலேயே தியேட்டர் பிளாஸ்ட், அதுல லைக் எந்த சந்தேகமும் இல்லை. அதுல வந்து பாத்தீங்கன்னா லைக் அந்த லாஸ்ட்ல வந்து அந்த எல்லா பாடல்களோட கோர்வையும் போட்டு ஒரு ஸ்டெப் ஆடுவாரு. அப்பதான் நான் வந்து என் தாட் வந்து டக்குன்னு பாட்டுல இருந்து டிவியேட் ஆயிடுச்சு. பெஸ்ட் டான்சிங் சிஎம் அப்படின்னு ஒரு அவார்டு கொடுத்தா
இந்த பர்சனுக்கு தான் பெஸ்ட் டான்சிங், பெஸ்ட் லுக்கிங், சிஎம் கூட இல்ல, லைக் சிஎம், பிஎம், பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், என்ன நீங்க எந்த அவார்டு வேணாலும் வச்சுக்கோங்க. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட். பெஸ்ட் டான்ஸ் நீங்க வச்சீங்கன்னா, ச்சே இது மாதிரி எந்த சிஎம் ஒரு பிஎம் வந்து டான்ஸ் ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு ஒரு இது போச்சு, தாட் போச்சு. பட் அதுவே வந்து லாஸ்ட் டைம் அப்படின்ட்டு சொல்லும் போது அது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அதுதான். ஸோ அனிருத்தோட ராவணமாவண்டா மியூசிக்கா இருக்கட்டும், மற்ற வந்திருக்க மீதி பாடல்கள் எல்லாமே வந்து ஆமா, ராவணமாவண்டாலாம் எனக்கு கூஸ் பம்ப்ஸ். எனக்கு எல்லாம் சத்தியமா தியேட்டர்ல எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ஹெச் வினோத் ஆஸ் அ டைரக்டரா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா, எஸ் இப்படிதான் எடுத்தாகணும், இதுதான் கதை, இதுதான் ரீமேக் பண்ணணும் அப்படிங்கிறப்போ அது அப்படியே அச்சசலா அப்படியே நான் சரி எனக்கு கொடுத்துருக்காங்க இதோட ரீமேக்கை பண்ணிட்டு போவோம் அப்படின்னு இல்லாம தமிழ் கதைக்கு தகுந்த மாதிரி எல்லா மாற்றங்களையும் செஞ்சு விஜய் கதை எப்படி பண்ணலாம், விஜய்மாக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே செஞ்சு ஆமா பிளாஷ்பேக் போர்ஷனை அவராவே எழுதியிருக்காரு. அது நம்ம தெலுங்குல அந்த மாதிரி கிடையாதுல்ல. ஆமா, தெலுங்குல அது மாதிரி எனக்கு கிடையாது. தெரிஞ்சு இந்த வில்லனுக்கும் ஒரிஜின் ஸ்டோரி அது இந்த மாதிரி ஒரு பிளாஷ்பேக் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்த பாசிட்டிவ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மமிதா பைஜு இன் பார்ட்ஸ். அது நான் ஒரு ஃபிளாஷ் போட்டு சொல்லிக்கிறேன். இந்த அப்பா பொண்ணு அந்த டைனாமிக்ஸ்ல அந்த இமோஷனல் சீன்ஸ்ல வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த அந்த போர்ஷன்ஸ்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த இமோஷனலா இது பண்றது அது கொஞ்சம் ஓவர்லேப் ஆச்சு. அது சில பார்ட்ஸ் நான் அது ஏன் சொல்றேன் அப்படிங்கறத நான் அப்புறமா நெகட்டிவ்ல சொல்றேன். ஸோ இந்த இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆன சில விஷயங்கள். ஓகே, ஸோ உனக்கு ஒர்க் அவுட் ஆன விஷயங்கள் இது நான் சொன்னது போக. ஓகே சார். எனக்கு வந்து நீங்க சொன்னது வந்து ஆக்சுவலி அதான் இன் பார்ட்ஸ் நான் வந்து நிறைய விஷயம் லைக் அக்ரி பண்ணல. எனக்கும் அக்ரி ஆச்சு. லைக் அகைன் எனக்கு வந்து நான் வந்து ஆக்சுவலி லைக் தளபதி ஃபன் தான். நான் இப்போ இந்த படத்துக்கு வந்து தீரன் அதிகாரம் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது வந்து ஸ்டார் வெஹிக்கிளா தான் இருக்க முடியாது, பண்ண முடியாது. நல்ல படம். நீங்க பாருங்க, வாங்கி கட்ட போறீங்க இப்ப. அது வந்து இப்ப எந்த மாதிரி ஒரு படம் வந்து இப்போ கடைசியில லாஸ்ட் படம்ட்டாங்க, ஆடியன்ஸுக்காக தான் இருக்க போகுது, ஆடியன்ஸ்க்காக எடுக்க. சாரி, ராங் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ். ஏன்னா நான் தான் ஆடியன்ஸ், நீ தான் ஃபேன்ஸ். ரெண்டு விதமான ஆடியன்ஸ் இங்கேயே இருக்கும். ஸோ இப்போ படத்தோட நெகட்டிவ்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு படமே கிடையாது. சொல்லுங்க. இல்ல இது ஆக்சுவலி உண்மையா சொல்ல போனோம்னா இது ஒரு படமே கிடையாது. பொலிட்டிக்கல் ப்ரோபகண்டா. இது வந்து ஒரு கேம்பெயின், இது ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயின். இது வந்து ஒரு ஜனவரியில வர வேண்டிய படம். எனக்கு படம் வந்து இந்த அப்பா பொண்ணு இந்த மிலிட்டரி ஆகுறது இந்த கோர் ஆஸ்பெக்டே போதும். இந்த படத்தை வந்து இதாக்குறதுக்கு போதும். அதுவே லைக் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. ஓகேவா, அதையும் நீங்க டெவலப் பண்ணி இன்னும் நல்லா எடுத்துட்டு போயிருக்கலாம். லைக் விஜய்க்குன்னு ஒரு காமெடி ஃபன் எல்லாம் இருக்கும். ஸோ அதோட கலந்து நீங்க அப்படி ஒரு நல்ல ஃபன்னான ஒரு படமாவே எடுத்துட்டு போயிருக்கலாம். எப்படி இது ஒரு மிலிட்டரி ஆக்க போராடுறாரு, ட்ரைனிங் எல்லாம் போகும்போது எப்படி சப்போர்ட் பண்றாரு, பெண்கள் எப்படி அந்த பெண்கள் எம்பவர்மெண்ட் அந்த டாபிக்கை வச்சு இதை கொண்டு போயிருக்கலாம். இது ஏன் ஒரு பொலிட்டிக்கல் மூவியா இல்ல பியூர் அண்ட் பியூரா அது ஆயிடுச்சு, இது ஏன் ஒரு படமே இல்லை அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு படம் எப்போதுமே 1 or 2 கான்செப்ட்ஸ் பேசும்போது தான் அந்த படம் வந்து மக்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா போய் மனசுல சேரும். ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ், ட்ரக் மாஃபியா, ஓகேவா, ஸ்டெர்லைட் இஷ்யூ, இதுல ஸ்டெர்லைட் அந்த ஷூட் அவுட் மாதிரி ஒன்னு அந்த பொசிஷன் மட்டும் தான் இருக்கும். ஆனா அந்த காஸ் வந்து அந்த பொண்ணு வந்து வேற இதுதான் இருக்கும். அதுல ஸ்டெர்லைட் விமன் எம்பவர்மெண்ட், ஓகேவா, ஃபேமிலி எமோஷன்ஸ், ஆர்சி ட்ரோன் வார்ஸ் லாஸ்ட்ல அப்படின்ட்டு எடுத்துட்டு வந்துட்டு எதுவுமே மனசுல ஓட்டல. பாத்தீங்கன்னா விஜய் அண்ட் பிரகாஷ் ராஜ் ஒரு செம்ம கெமிஸ்ட்ரி இருக்கு. அண்ட் விஜயோட ஐகானிக் படங்கள் கில்லியா இருக்கட்டும், சிவகாசியா இருக்கட்டும், போக்கிரியா இருக்கட்டும், அவரே மேஜர் வில்லனா தான் இருப்பாரு. அண்ட் ஹி இஸ் தி மோஸ்ட் வெர்சடைல் ஆக்டர். வில்லன்ஸ்ல நான் சொல்றேன், ஹி இஸ் ஐகானிக் வில்லன். லைக் பழைய இதுல இருந்து இப்பயே நீங்க பிரகாஷ் வில்லனா ஹி இஸ் லைக் தி ஐகானிக் அப்படின்ட்டு அவரையே வந்து ஒரு வில்லனா போட்டு இந்த படத்தை வந்து எடுத்துட்டு போயிருக்கலாம். which will be like very good closure for Vijay with Prakash Raj. அண்ட் அந்த மாதிரி ஒரு நல்ல க்ளோஷர் வந்து கிடைச்சிருக்கும். ஜஸ்ட் ஒரு ஹோமாஜ் கொடுக்கணும், ஒரு ஹீரோக்கு வந்து ஒரு ஹோமாஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி சில பேரை உள்ள எடுத்துட்டு வந்தது. லைக் ஐ ஹாவ் சம் இஷ்யூஸ் வித் இல்ல. இப்ப நான் ஜஸ்ட் ஒன்னு கேக்குறேன், இப்ப இந்த படத்துல பூஜா ஹெக்டே இல்லைன்னா தான் என்ன டிஃபரன்ஸ் வரப்போகுது படத்துக்கு? அது அந்த ஒரிஜினல் பகவான் கேசரியில அந்த ஒரு கேரக்டர் இருப்பாங்க. ஸோ அது மாத்த நீதான் நிறைய மாத்திருக்கு, இதே மாத்த வேண்டியதுன்னா இது வந்து டோட்டலி செலிப்ரேஷனுக்காக செய்யக்கூடிய ஒரு படம்.
அதுல வந்து நீங்க கேட்டது கரெக்ட், ஆக்சுவலி வேலிட் கொஸ்டின். எனக்கு இந்த செலிப்ரேஷன் காண்டி செய்யப்படுற படத்திலேயே ஆடியன்ஸ் மூளையை கழட்டி வச்சுட்டு பார்க்கணுமா அது அப்படிங்கிறது வந்து கரெக்ட் இப்ப நீங்க fans சொல்லிருக்கீங்க. க்கு அது ஓகே. ஆ, ஆ. நீ ஃபேனா பாக்குற இதா பாக்குற. இப்ப நான் ஜெனரல் ஆடியன்ஸா பாக்குறேன். நான் ஃபேன் இல்லடா, நான் ஏன்டா உன்னை மாதிரி இல்ல இப்ப சொல்லணும். நான் கேக்குறேன், இப்ப ம். அந்த மாதிரி சண்டை போடக்கூடிய ஒரு ரோபோட் இருக்கா பிரசன்ட்ல? இப்ப இல்ல 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 கரெக்ட். இப்ப இது நடக்கிறது ஒரு 15 வருஷம் ஆகும் இல்லையா? ம், நான் ஓகே. ஜனநாயகன் ஒரு 15 வருஷம் கழிச்சு பாக்கல. இப்பதானே பாக்குறேன். ம், இப்ப ம். எனக்கு இப்ப ரிலவெண்டா இருக்கணும்ல. அத கடைசி கிளைமேக்ஸ் மட்டும் எனக்கு ஜஸ்டிஃபை பண்ணு. சரி, கொஞ்சம் டிஃபரெண்டா ஏதாவது பண்றான். ஹீரோக்கும் வில்லனுக்கும் பர்சனலா ஒரு இஷ்யூ இருக்கு. ம், லெட் தம் ஃபைட் இட் அவுட். நோ ஒரு ம். மாஸ்டர்ல மாதிரி ஆமா. எப்படி இருக்கோ ம். அதுலயே இருக்கிற அதான் ஆல்ரெடி எல்லாரையும் மாஸ்டர்ல பாத்துட்டோமே, இது டிஃபரெண்டா இருக்கணுமா இல்லையா? அதாவது எது சொன்னாலும் நான் கேட்ட போடுவேன், எது சொன்னாலும் நான் கட்டைய போடுவேன். நான் கண்டிப்பா இந்த படத்தை நல்ல படம் ஜஸ்டிஃபை பண்ணியே தீரும் அப்படின்ட்டு ஒரு டிவிகே கட்சியோட ஒரு தொண்டன் இல்ல, அவங்க கூட தான் நான் உட்காந்து எனக்கு பேசிட்டு இருக்கேன். புரியுது நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா வந்து புரிஞ்சாலும் எனக்கு புரியல. ஓகே, ஐ அக்ரி. அந்த ரோபோட் விஷயத்துல அக்ரி. கொஞ்சம் ஐ திங்க் ஹெச் வினோத் காட் டூ carried away. கேரிட் அவே. ரொம்பவே கொஞ்சம் டிஃபரெண்டா ஏதாவது பண்ணுவோம் நான் இந்த நினைச்சேன். கேரிட் அவேங்கிறத விட நான் பச்சையா சொல்லுவேன், கதை இல்ல. அதுக்கப்புறம் எப்படி எடுத்துட்டு போகணும்னு தெரியல. இருக்கீங்களா? இருக்க இருக்க இல்ல, இல்ல. கதை என்ன ஒண்ணும் இல்ல. எப்படி எடுத்துட்டு போகணும்னு தெரியல. ஏதோ இத படத்தை ஏதோ ஒண்ணு முடிக்கணும், எப்படியாச்சும் போட்டு முடிங்க அப்படின்ட்டு உண்மையிலேயே எப்படியோ ஒண்ணு முடிக்கணும் அப்படிங்கறது மாதிரி தான் இருந்துச்சு. அமிதாப் பைஜுக்கு அந்த லாஸ்ட்ல அந்த ஒரு ஃபைட் ஃபைட் சீன் கொடுக்கணும், அதை எலிவேட் பண்ணுங்கிறதுக்காண்டி ஒரு 2.5 மணி இல்ல, அது நேரம் அமிதாப் பச்சன் ஃபைட் வந்து அது ஒரு ப்ராப்பர் பே ஆஃப். அவ பயந்துட்டு இருந்தா அவ ஃபைட் பண்ணணும். அதுதான் ஸ்டார்டிங். அதுக்கு தான் ஃபவுண்டேஷனே. இல்ல. அது முன்னாடியே பண்ணியிருந்தா நம்ம முன்னாடியே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்திரிச்சு வந்திருக்கலாம்ல. சரி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் நீங்க வந்து என்னைய யூ கான்ட் கெட் மீ வித் திஸ். எஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்ன கொஞ்சம் படத்தை பத்தி கொஞ்சம் நெகட்டிவா சிந்திக்க வச்சுச்சு. குட் டச் அண்ட் பேட் டச் அந்த சொல்லி கொடுக்குறாங்க. விச் இஸ் அ டைரக்ட் திங் டேக்கன் ஃப்ரம் பகவத் கேசரி. அது விஜய் வந்து வேணும் அந்த குழந்தைங்களையும் கவர் பண்ணணும், இல்ல குழந்தைங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த சீன் வச்சிருக்காரு. விச் இஸ் ஓகே. லைக் அந்த சீன் ஸ்டேஜிங் தானே உங்களுக்கு பிரச்சனை. இல்ல ஆமா அந்த சீன் அந்த சீன் அந்த இது நாட்டுக்கு தேவை. அது ஒரு முதலமைச்சர். கரெக்ட். இப்ப அது ஒரு முதலமைச்சர் சொல்றாரு. இப்ப அது அந்த படத்துல வந்து ஆக்டர் சொல்லல, ஒரு முதலமைச்சர் சொல்றாரு. அதை டெலிவர் பண்ண மெசேஜ் எல்லாமே சூப்பர் தான், எந்த குறையுமே கிடையாது. மிலிட்ரியில இவர் வந்து ஃபைட் செய்யறதுக்கு கொண்டு போயிட்டு இருப்பாரு. நான் வந்து இப்ப சண்டை போடும் போது அவரை ஸ்டாப் பண்ணிட்டு இவர் கத்து கொடுப்பாரு. நீ ஏன் அவளை வந்து இப்படி பண்ற, நீ இப்படி பண்ணிருந்தீங்கன்னா அவ எப்படி அடிப்பா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜம்ப் கட் ஆகும். ஜம்ப் கட் ஆகி அந்த இதுக்கு போகணும். அந்த ஒரு இதுவே பரபரப்பா இருக்கும். அது வந்து எனக்குமே அது வந்து ஏன்டா இப்படி பண்றீங்கிற மாதிரி அது ஒரு வாலண்டரியா பிளேஸ் பண்ணது நடந்துட்டு இருக்கு. நீ அங்க ஒரு அன்இன்வைட்டட் கெஸ்ட், எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க, யாரோ ஒரு ஆள் பேசிட்டு இருக்காங்க. இப்ப நான் அந்த இது உள்ள நுழைறேன், உள்ளேயும் அன்இன்வைட்டட் கெஸ்ட் யாருன்னே தெரியாது. ஓகேவா? நீ மிலிட்டரி யாரா வேணுமோ அங்க இட்ஸ் மிடில் ஆஃப் அ ஃபங்க்ஷன். ஓகேவா? எந்த ஊர்ல கொடுங்க மைக் கொடுங்க, நான் கொஞ்சம் பேசுறேன் அப்படின்னா இப்படி மைக்கை பாஸ் பண்ணிட்டு சொல்லுங்க விஜய், நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன நாட்டுக்கு சொல்லணுமோ அது சொல்லுங்க அப்படின்ட்டு லாஜிக்கே இல்லாத நிறைய விஷயங்கள் படம் நெடுகுல இருக்கு. அதாவது உனக்கு எவ்வளவு மனதைரியம் இருக்கணும் ஹெச் வினோத். நீ முதல்ல ஒரு படத்தை ரீமேக் பண்ற, அதே ஜனநாயகன்னு டூவா என்னது அப்படின்னு ரீமேக் பண்ணி அவங்களுக்கே அதை திருப்பி அடிக்கிற பத்தியா? அப்படி வருது வந்து விட்டாங்கல்ல சொல்லலையோ. ஆமா, எவ்வளவு மனதைரியம் இருக்கணும் உனக்கு. அவங்க படத்தை எடுத்து அவங்களுக்கே பண்ணி அதான் சேம் இல்லல்ல, டிஃபரெண்டா தான் நம்ம தான் நிறைய ஆட் பண்ணிருக்கோம்ல. இப்ப நீ பாலையா படம்னு சொன்ன. சரி எது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஆனா உண்மையிலேயே சரி செம மனதைரியம். நீங்க ஒரு ரீமேக் படத்தையே எடுத்து அதுலயே ஒரு டூ ஆட் பண்ணி திருப்பி அவங்களுக்கே அடிக்கிறீங்க பாத்தீங்களா? வேற மாதிரி மாஸ் பண்ணீங்களா? ஒரு பெட்டர் வெர்ஷன் பாப்பாங்கல்ல. சரிப்பா, படத்துல நான் கதையை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். படத்துல நான் வந்து எந்த விதமான ஒரு ஃபேக்ட்ஸோ இல்ல ரிலவன்சியோ இல்ல வந்து எந்த விதமான ஒரு இதையும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு போயிட்டு உட்கார இவங்களுக்கு ஒர்க் ஆகும், எனக்கு ஒர்க். தளபதி ஃபேன் லைக் எனக்கு வந்து அவரை பார்க்கும்போது இந்த தளபதியே ஒரு பாரு, அதான் பார்லிமெண்ட்ல இருக்காரு, அது உட்காந்து 3/4 மணி நேரம் பாரு. நாட்டுல நிறைய பில் பாஸ் ஆகுது, அதுல நிறைய நல்லது பண்றாரு, அதை போய் பாரு. தெலுங்குல இது வந்து திருப்பி இவங்க அடிக்கிறாங்கல்ல, தமிழ் படத்தை திருப்பி தெலுங்கு படத்தை ரீமேக் பண்ணி திருப்பி தமிழ்ல அடிக்கிறாங்க. இப்போ இது லீக் ஆயிடுச்சு தமிழ்ல. ஆமா, இப்ப அது லீக் ஆகி அதுல டாரன்ஸ்ல இதுல வந்துச்சு. ஆமா கரெக்டா? ஆமா. இப்ப திருப்பி இது ஒரிஜினலா தியேட்டர்ல வந்தோன்னே திருப்பி இந்த படம் லீக் ஆகி டாரன்ஸ்ல வருமா? அப்படி கேக்குறீங்களா? அது பண்ணுவாங்க, தமிழ் ராக்கர்ஸ் தான் இருக்கிறாங்களே. அதான்
அப்படிங்கிற மாதிரி சில பல நகைச்சுவையான சம்பவங்களை இறுதி முறையா பண்ற ஒரு படமா இதுதான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். படத்துல ஹேண்டில் பண்ணிருக்க எக்ஸ்ட்ராடினரி வயலன்ஸ், ஏ அதுதான். சர்டிபிகேஷன் அது A certification. இல்ல. இப்போ நீங்க நாட்டுக்கு ஒரு நல்லது சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அப்ப ஒய் நாட் ரெடியூஸ் த வயலன்ஸ்? அந்த பிளட் ஷெட் இல்லாம, அந்த ஒரு மனித உயிர்களை கொல்லாம, வயலன்ஸை காமிக்காம, ஒய் நாட் யூ குட் ஹவ் ஸ்க்ரீன் பிளேட் திஸ் இன் அ பெட்டர் வே அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை இந்த படத்துக்கு இல்லை, நான் டேரக்டருக்கு எல்லா டேரக்டர்ஸ்க்குமே நான் பொதுவாகவே வைக்கிறேன். போலீஸா லைவா ஒரு திங்ஸை நிறைய திருத்துற மாதிரி காமிக்கலாம், அந்த மாதிரிலாம் இல்லாம ஒய் இத்தனை உயிர்களை கொல்லணும், அது ஒரு ஏ சர்டிஃபை பண்ணி லாஸ்ட் படத்தை இது பண்ணணும். எந்த ஒரு சீன்லயுமே இப்போ அவ்வளவு மாசம் நீங்க காமிக்கிறீங்களா, இந்த ஒரு ஊரே காலி பண்ணிட்டாரு, ஆப்பிரிக்கால ஒரு ஊரே காலி பண்ணிட்டாரு அப்படின்னு நீங்க காமிக்கிறீங்களா, ஆமா. எந்த ஒரு சீன்லயுமே டக்குனு விஜயை பார்த்தோன்னா இவர் பயப்படுவார். எல்லா சீன்லயுமே இவனா திரும்ப வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி பயப்படுவாரு. சோ அப்படி இருக்கும்போது எந்த ஒரு சீன்லயுமே ஹீரோவை விட வில்லன் வந்து ஓவர் பவர் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. இதுதான் என்னோட நெகட்டிவ்ஸ். நான் கேட்கவே மாட்டேன், ஏன்னா நீ விஜய் படத்தை எப்படியுமே நெகட்டிவ் சொல்ல மாட்டேன். ஸோ வந்து வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். சொல்லலாம் இல்ல, நான் வந்து இல்லாஜிக்கல். சரி, ஓகே. ஒரு 2 நெகட்டிவ் சொல்லப்படுது. நெகட்டிவ்ஸ் வந்து அதான் நான் சொன்னேன், அந்த லைட்டா லேக் ஆச்சு, கொஞ்சம் லைட்டா லேக் ஆச்சு. எனக்கு லேக் எல்லாம் ஆகவே இல்லையே. கொஞ்சம் லாஜிக்கல் லாஜிக்கல் அதான், அவ்வளவுதானே கரெக்ட் படத்துல, இவ்வளவுதான். அதனால நான் வந்து கேட்கவே எனக்கு வேற எல்லாம் பிரச்சனை எல்லாம். வேற லைக் ஆனஸ்ட்லி அந்த 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 சீன், அந்த குட் டச் பேட் டச்சோட ஸ்டேஜிங், அது வந்து மேபி இன்னும் கொஞ்சம் கொஹிரண்டா, இன்னும் கொஞ்சம் லாஜிக்கலா அந்த வந்து ஸ்டேஜ் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சொல்ல வேண்டிய விஷயம் தான், அதை நான் சொல்லக்கூடாதுன்னு நாங்க 2 பேரும் சொல்லவே இல்லை. வச்சிருந்திருக்கணும். அது எப்படி அது லாஜிக்கலா கோஹிரண்டா, அது போலீஸ் வந்து ஒரு ஸ்கூல்ல போயிட்டு அதை எடுக்கிற மாதிரி கூட வச்சிருக்கோம். எக்ஸாக்ட்லி. இப்ப எனக்கு அதை பார்க்கும்போது அப்படி குழந்தைங்க வந்தாங்க, இவ்வளவு குழந்தைங்க. புரியுது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் ஒரு ஆர்மி ஏரியால, ஆர்மி கேம்பஸ் வந்து இப்ப ஒன்றும் இல்லை, தாம்பரத்துல இருக்கிற ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ல ரன்வே அண்ட் அவங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கான இடமும் இருக்குது. 600 மீட்டர், ஒரு 700 மீட்டர் இந்த சைடு நர்சரி ஸ்கூலும் இருக்குது. இது தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருக்கிற விஷயம். நாங்க இது நல்ல விஷயம், இது வீடியோல சொன்னது. இந்த வீடியோல சொன்ன ஒரே நல்ல விஷயம் தான். அப்படியா? சோ ஆமா இல்ல, கரெக்ட். ஆமா வச்சிட்டேன். ஆமால, வீடியோல சொன்ன ஒரே நல்ல விஷயம் தான். ஸோ மற்றது எல்லாத்தையும் delete பண்ணிடுங்க. ஸோ ஆமா. லைக் இது வந்து இது வந்து நான் அண்ணா சொன்ன மாதிரி யார் யாருக்கெல்லாம் அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, இங்க எப்படி ஆர்மி ஏரியாவுக்குள்ள எப்படி சின்ன பொண்ணுன்னா, ஸோ அது வந்து இட்ஸ் நாட் அ யூனிக் ஆர் ராங் திங். உன்னுடைய ஸ்கோர்? என்னுடைய ஸ்கோர் வந்து ஒரு சொல்லுங்க. 3.5. 3.5. என்னோட ஸ்கோர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 அவுட் ஆஃப் 5. ஸோ அதுவே காம்ப்ளிமெண்ட்ரி தான் கொடுத்துருக்கேன் ஒரு விஜய்க்கு. எஸ். ஸோ நான் இதை விட லோவாக இந்த படத்துக்கும் போனது கிடையாது, அதுவும் நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் திட்டணும்னா திட்டிக்கோங்க, ஏன்னா ஃபுல் வீடியோ பார்த்தவங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அண்ட் என்னோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஃபன் பட்டர் ஜாம் ஹிஸ்ட்ரியில் 2 பேரோட ஸ்கோரில் பயங்கரமான டிஃபர் ஆகிற முதல் படம் இது அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அடுத்தது ஒரு நல்ல வீடியோலையோ அல்லது பாட்காஸ்ட்லையோ இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்லையோ உங்களை வந்து சந்திக்கிறோம். Until then, it's bye from Naufal, Siddharth, Fun Butterfly.